இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கைடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். SRH vs ராஜஸ்தான் ராயல்ஸ் குவாலிஃபையர் 2 மேட்ச் நம்ம சேப்பாக்கில் வச்சு நடக்க போகுது. இதில் ஜெயிக்கிறவங்க தான் ஃபைனல்ஸில் கேகேஆரை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க. இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். ஏன்னா ஆர்ஆர் ஒரு பக்கம் தோத்துக்கிட்டே வந்து எலிமினேட்டரில் சூப்பராக வின் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா SRH ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்து பார்த்தோன்னா குவாலிஃபையர் 1ல் தோற்றுருந்தாங்க. ரெண்டு டீமே பார்த்தோன்னா டிஃப்ரெண்டான அப்ரோச் இருக்கிற டீம். வேறு ஆர்ஆர் பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து நின்று ஆடுற டீம், கொஞ்சம் கண்டிஷன்ஸை பார்த்து ஆடுற டீம். இங்கே SRH பார்த்தோன்னா எந்த பக்கமாக இருந்தாலும் சரி அக்ரஷன் தான் ஒரே வழின்னு ஆடுற டீம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சுக்கு இடையிலான ஒரு மேட்சாகவும் இந்த மேட்ச் இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் எந்த டீம் வந்து ஜெயிப்பாங்க, எந்த டீமுக்கு வந்து சாதகமான அம்சங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி நாம் வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். இன்னொரு மேட்ச் ப்ரிவியூக்காக இணைஞ்சிருக்கிறோம். இப்போ சன்ரைசர்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சேப்பாக்கில் வச்சு ஜெயிக்கிற டீம் திரும்பியும் சேப்பாக்கில் ஃபைனல்ஸில் ஆட முடியும். எப்படி இருக்க போகுது மேட்சை பற்றி நம்ம ரெண்டு டீமுமே வந்து பெரிய டீம்ஸ். ஆனால் கரண்ட் ஃபார்மில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தாங்க. ராஜஸ்தான் வந்து வரிசையாக தோத்துட்டு திரும்ப எலிமினேட்டரில் ஜெயிச்சு உள்ள வந்திருக்கிறாங்க. அதுமாரி சன்ரைசர்ஸ் பார்த்தோன்னா வரிசையாக ஜெயிச்சுட்டு அங்கே குவாலிஃபையர் 1ல் தோத்துட்டு இப்போ வந்து திரும்ப உள்ள ஆறாங்க. எந்த டீம்னு வந்து அப்படி பார்த்தோன்னே சொல்ல முடியல இந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு. ஏன்னா ரெண்டு டீமுக்கும் அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இருக்கு. சன்ரைசர்ஸ்க்கு மிகப்பெரிய வீக்னஸ்னு பாத்தீங்கன்னா அவங்களோட போலிங், எஸ்பெஷலி ஸ்பின் போலிங். அங்க வந்து பெரிய வீக்னஸ் இருக்கு. அண்ட் டீம் காம்பினேஷன், உங்களுக்கு நம்பர் 5லயே ஷபாஸ் அஹமத் வந்துடுறாருன்னா உங்களுக்கு வந்து டாப் 2 மேல அதிக பாரம். ஸோ அங்க வந்து பேட்டிங்ல பிரச்சனை இருக்கு. வேற ஆர்ஆருக்கும் வந்து கிட்டத்தட்ட அதே ப்ராப்ளம் தான். பேட்ஸ்மேன் இருக்காங்க. போன மேட்ச் எப்படியோ தட்டி தடவை ஜெயிச்சாங்க ஆர்சிபிக்கு எதிராக. அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சேஸா இருந்திருக்கணும். சோ தட்டு மாதிரி ஜெயிச்சாங்க. போலிங்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் போலிங் பெட்டரா இருக்கு SRH விட. சோ ஆன் ஸ்ட்ரென்த் ஆர்ஆர் தான் ஸ்ட்ராங்கர் டீம். அப்படி SRH ஜெயிக்கணும்னா இண்டிவிஜுவலா ஒரு 2-3 பேர் சூப்பரா விளையாடணும். நம்ம இதுக்கு முன்னாடி லீக் ஸ்டேஜ்ல பார்த்த மாதிரி டாப் 2ல ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஃபயரி நாக் ஆடி இவங்களை வெளியே தள்ளணும். இதுல கவனிச்சீங்கன்னா நம்ம சேப்பாக்ல வந்து எதிர்பார்த்தோம் ராஜஸ்தானையும் வந்து CSK அகைன்ஸ்டா. ராஜஸ்தான் டீமையும் பெருசா எதிர்பார்த்தோம், SRHையும் பெருசா எதிர்பார்த்தோம். பட் ரெண்டு டீமுமே சேப்பாக்ல வந்து பெருசா பண்ணாம தான் போயிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும்ல. கிரவுண்டு, இந்த பிச்சு, இந்த சூழல் அப்படிங்கறத வந்து ரெண்டு டீமுமே வந்து ஒரு சேலஞ்சா தானே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த சீசன்ல சொதப்பி இருக்கிறாங்க இந்த கிரவுண்ட்ல. கரெக்ட். அண்ட் மறுபடியும் இப்ப நீங்க அகமதாபாத்லயே பாத்தீங்கன்னா இந்த சைட் பவுண்டரிஸ் பெருசு. அதே மாதிரிதான் சேப்பாக்கும். சைட் பவுண்டரிஸ் பெருசு, ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் அவ்வளவு பெருசு கிடையாதுன்றப்போ பேசர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பின்னர் சைடுக்கு எடுத்து போக பார்ப்பாங்க. அங்கதான் ஆர்ஆர் வந்து RCBயை முடிச்சாங்க. பவுண்டரிஸ் வேணும்னா நீங்க ஸ்கொயர் லெக் பக்கம், மிட் விக்கெட் பக்கம் நீங்க அடிச்சே ஆகணும். அங்க வந்து ஒரு சில பேட்டர்ஸ் அவுட் ஆனாங்க. சோ சேப்பாக்லயே அதே மாதிரி பண்ண முடியும். அண்ட் சேப்பாக்ல சரியா பண்ணாததுன்றது கரெக்ட். ஐ திங்க் சன்ரைஸ் ஹைதராபாத் இது வரைக்குமே ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். சேப்பாக்ல ரொம்ப மோசமான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பபிள் சீசன்ல கூட 4 மேட்ச் விளையாடுனாங்க, 4லயுமே தோல்வி. சோ அவங்க ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல ரொம்ப மோசமான ரெக்கார்ட்னா சேப்பாக் தான். ரெண்டு டீமுக்குமே ஒரு மாதிரி வந்து ரெக்கார்டு வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஆர்ஆருக்குமே ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப மோசமா வந்து 140 அரௌண்ட் 140 தான் எடுத்து மேட்சை வந்து தோத்துருப்பாங்க CSK கூட. ஸோ அதனால வந்து இது ஒரு சேலஞ்சா இருக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கலாம். ஸோ ஆர்ஆர் மேட்சை முடிச்சுட்டு உடனே வந்து வராங்க, உடனே அடுத்த மேட்ச் அப்படிங்கிறப்போ SRH கிடைச்ச சின்ன கேப் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுமே ஒரு ஃபேக்டரா இருக்கும்ல. அது நிச்சயமா இருக்கும். அது நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள் எங்க முடிக்கிறீங்கன்றத பொறுத்து தானே இருக்கு. அதுக்கான இன்சென்டிவ் தானே இது. கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ட் ரெஸ்ட்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டர். கேகேஆருக்கு பாத்தீங்கன்னா அவங்க எதனால ஃபைனலுக்கு போனாங்க, நம்ம கிரிக்கெட் சூப்பரா விளையாடினாங்க இல்லன்னு சொல்ல. பட் கடைசி 2 மேட்ச் ரெயின்ட் ஆஃப், அங்க ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் கிடைக்குது அவங்களுக்கு. வந்து யாரை விளையாடணும்ன்றது அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அது ஒரு பெரிய, ஏன்னா இவ்வளவு பெரிய சீசன்ல இது ரிகவரின்றது ஒரு பெரிய விஷயம். நிறைய இன்ஜுரிஸ் வரும், சின்ன சின்ன நிகழ்ச்சி இருக்கும், அதோட பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, மென்டலி ஃபெட்டிக்ட் ஆயிருவாங்க. ஒரு மேட்ச் விளையாடிட்டு அடுத்த நாள் டிராவல், திரும்ப விளையாடிட்டு திரும்ப டிராவல். சோ அதுக்கு நடுவில் ஒரே ஊர்ல ஒரு 4-5 நாள் இருக்கலான்றதே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது இப்ப கேகேஆருக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அதை விட இப்ப நெக்ஸ்ட் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா சன்ரைசர்ஸ் கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய பலம். ஏன் நான் கேட்கறேன்னா, நேத்து நைட்டு சாம்சன் பேசுறாரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல. பேசுறப்ப பார்த்தோம்னா வந்து இங்க எங்க டீம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஏதோ வைரஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப சளி இருமலா இருக்கு, காய்ச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. சோ இதனாலதான் கேட்கிறேன், இது அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல இந்த சமயத்துல? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இப்ப நீங்க ஆர்ஆர் எடுத்துக்கோங்களேன், நேற்றுக்கு வந்து விளையாடி முடிச்சிட்டாங்க அகமதாபாத்ல. இன்னைக்கு வந்து சேப்பாக் வருவாங்க. இன்னைக்கு பிராக்டிஸே இருக்காது அவங்களுக்கு. பிராக்டிஸ் இல்ல
ஷெட்யூல் படி ஸோ பார்த்தோம்னா நாளைக்கு மேட்சுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவங்க அந்த வார்ம் அப்ஸ்லேயே அவங்க விளையாட ஆரம்பிக்கணும். ஸோ சன்ரைசர்ஸும் கேகேஆர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆர்ஆருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸுமே இல்லை அப்படிங்கிறப்போ அது டஃபாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான டீம், ரெண்டு விதமான அப்ரோச். ஆர்ஆர் பார்த்தோன்னா இந்த T20 அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி ஓடிஏ மாரி வந்து அப்ரோச் பண்ணுறதா பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்படி நின்று மெதுவாக ஆடி கொண்டு போகிறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இடையில கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் எஸ்ஆர்ஹெச் பார்த்தோன்னா ஃபுல் அக்ரெஷன் தான் போக பார்க்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, பட் தோத்தாலும் அங்கேயும் பார்த்தோன்னா அந்த அப்ரோச்சில் இருந்து பின்வாங்கல. இது ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சுக்கு இடையில இருக்கிற ஒரு கேம்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். ஆர்ஆர் வந்து நான் அந்த ஓடியே அப்படி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு T20க்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அவங்களும் டாப் ஹெவி டீம் தான். அவங்க என்னன்னா டாப் பிளேயர்ஸ் நல்லா விளையாடல. இப்ப பட்லரோட பெஸ்ட் சீசன் அமையல, என்னதான் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருந்தாலும் இது பட்லரோட பெஸ்ட் சீசன்னா பாத்தீங்கன்னா பக்கத்துல கூட இல்ல. சோ அதனால உங்களுக்கு ஜெய்ஸ்வாலும் ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருந்தாருன்றதுனால இந்த தோற்றம் வருது. இப்ப அடுத்த சீசன் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கு அதே மாதிரி நடந்துச்சுன்னா இதே தோற்றம் தான் வரும். அந்த டாப்ல கிக் ஆகிறதா மேட்ரு. ஸோ இப்போ நீங்கள் டிராவிஸ் கெட்டி பற்றி பேசுறீங்க. டிராவிஸ் கெட்ட லாஸ்ட் 2 மேட்சா வந்து அவர் என்ன மாதிரி போட்டால் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிறத வந்து கிராக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வந்து ஸ்டார் கிட்ட அவுட் ஆகியிருக்கிறாரு. இங்கே ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாரு. அதே பேட்டர்ன் அப்படி கண்டினியூ ஆகுமா? கெட் வந்து சமாளிப்பாராத? மிச்சல் ஸ்டார்க்கு முன்னாடி ஹர்ஷ்தீப் சிங் அவரும் அதே மாதிரி தான் பால் போட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டம்புக்கு போட்டாரு. ஸோ டிராவிஸ் ஹெட் அந்த ஒரு பால் அட்லீஸ்ட் அந்த ஓவர் ஜாக்கிரதையா விளையாடணும். விளையாடிட்டாருன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயர் எப்ப வேணாலும் அடிக்கலாம். அந்த ஸ்டம்புக்கு வேகமா போடுற போல் அவர் என்னதுன்னா 2வது மேட்ச் எஸ்பெஷலி ஷாட்டுக்கு போனாரு. அதுக்கு பதில் சும்மா ஒரு டிரைவோ, ஒரு செக்கோ, ஒரு டிஃபென்ஸோ அவர் பண்ணாருன்னா அந்த பாலை தாண்டிடுவாரு. ஸோ அஸ்வின் எந்த அளவுக்கு பெரிய ஃபேக்டரா இருப்பாரு? ஏன்னா ஃபார்முக்கு வந்துட்டாரு, ஒரு மேட்சை வின் பண்ணி ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பெல்லு. ஸோ திரும்ப சேப்பாக்குள்ள வராருப்ப, சேப்பாக்கு வரும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவருக்கு. ஆமா ஆமா, செம குரூஷியல் ஸ்பெல்லு. அண்ட் ஐ திங்க் பாதி சேப்பாக் ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அஸ்வின் ஃபேன்ஸ் இருக்காங்க, சஞ்சு சாம்சனுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு சென்னையில. அண்ட் மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் சப்போர்ட்டர்ஸ் கேரளால இருந்து இந்த பக்கம் வரவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் இருக்கு. அஸ்வினை பொறுத்தவரை பவர் பிளேலயே ஒரு போலிங் போடணும். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அந்த 3-4 ஓவர் அவங்க தாண்டிட்டாங்கன்னா அஸ்வின் 5வது ஓவர் போட்டுருணும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ டிராவிஸ் ஹெட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து அஸ்வின் நின்னார் அப்படின்னா அந்த கண்டெஸ்ட் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அஸ்வின் என்னென்ன பண்றாரு, என்னென்ன இன்னோவேட்டிவா பண்றாரு, என்ன புதுசா ட்ரை பண்றாரு அப்படிங்கிற பாக்குறதே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா. அபிஷேக் சர்மா ரொம்ப குரூசியல். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து ஸ்பின்ன தான் பெட்டர், அதாவது பேசர் ஸ்பின்னர் 2 பேரும் அடிச்சிருக்காரு, பட் ஸ்பின்ன பெட்டரா அடிச்சிருக்காரு இந்த சீசன். சோ அப்படி இன் டாண்டம் வந்தாங்கன்னா அபிஷேக் சர்மா ஸ்பின்ன டேக் ஆன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எலிமினேட்டர்ல அவங்களோட பவுலிங் வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு ஓரளவுக்கு. அவங்க வந்து கரெக்டா வந்து ஆர்சிபி வந்து ஒரு ஸ்கோருக்குள்ள நிப்பாட்டிட்டாங்க. பட் பேட்டிங்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. 19th ஓவர் வரைக்கும் போச்சு. ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட்ஸும் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கொஞ்சம் பின்ன போயிருந்தா மேபி மேட்ச் இன்னும் க்ளோஸா கூட போயிருக்கலாம், அப்படி கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவங்களோட பேட்டிங்ல என்னதான் வந்து இந்த மேட்ச்ல மாறணும்னு நினைக்கிறீங்க? மாறணும்னா டாப்ல வந்து 2 பேரும் நல்லா ஆடணும். இப்ப வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் அவர் தான் டாப் ஸ்கோர் அவங்க டீமுக்கு. பட் அவரோட ஃப்ளூயன்ட் பெஸ்டான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒரு கேட்ச் டிராப் இருந்துச்சு. இந்த சீசனே அவர் கொஞ்சம் மேலும் கீழும் தான் அவரோட ஃபார்ம் இருந்திருக்கு. அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும். அலாங் வித் TKC, டாம் கோலர், கேட்மோர் நம்ம 2-3 மேட்சா பார்த்தோம். அவ்வளவு, அதாவது ஒரு பட்லரோட பாடி லாங்குவேஜ் இருக்கே தவிர பட்லரோட கேம் இல்ல. பட் இன்னும் அவரோட பெஸ்ட்டா பாக்கலன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த லீக்ல. ஏன்னா வேர்ல்ட் T20s, வேர்ல்டு ஓவர் அவர் போய் விளையாடுற லீக்ஸ்ல 4000 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. சோ அவர் ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கீ ஃபேக்டர். அண்ட் போன மேட்ச்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் ரியான் பராக் அண்ட் அதாவது ரியான் பராக் கீழேயும் பேட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு ஹெட்மயர் இருக்காரு, ராப்மன் பவல் இருக்காரு. சோ இங்க வந்து லோவர் டவுன்ல பேட்டிங் இருக்கு. அவங்க அதை வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 200 மேல அடிக்கலாம். ரியான் பராக் ஒரு பயங்கரமான சீசன்ல இது. ஏன்னா அவரை நம்புறாங்க. இப்போ ஒரு ஃபுல் பேட்டிங் ஆர்டர்லயே ரியான் பராக் இருக்கிறாருன்னு நம்பி போற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப நல்ல சீசன்ல நிறைய ட்ரோல்ஸ், நிறைய வந்து கிரிட்டிசிசம், அதெல்லாம் தாண்டி வந்து இப்படி பண்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமாங்க. ஏன்னா அவர் ஒன்னும் இப்போ ஏஜ் வைஸ் அவர் யங்ஸ்டர் தான். பட் நம்ம IPL அவர் ஒரு 4-5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படி ஒரு ரொம்ப ரா கிடையாது. சோ அவ்வளவு சீசனும் அவ்வளவு மேட்சஸும் விளையாடின ஒரு அனுபவம் இப்ப கை கொடுக்குது. அண்ட் தன்னோட கேமை ஃபுல்லா மாத்திருக்காருல்ல. அதாவது முன்னாடி வந்தா அடிப்பாரு, ரொம்ப கொஞ்சம் ஃபிளாம்பாயிண்டா ஸ்டைல் காமிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு பிளேயர் இந்த சீசன் ரொம்ப மெச்சூரிட்டியோட டீமுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நின்று விளையாடுறது பார்க்க நல்லா இருக்கு. அதனாலதான் ஒரு டர்ன் அரவுண்ட் நடந்தது. ஓவராலா அவரோட ஆட்டிடியூட் ஷிஃப்டே நடந்திருக்கு. அது ரிசல்ட்ஸ் பே ஆஃப் பண்ணுது. ஐ திங்க் இந்த மேட்ச்லயே ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. ஸோ SRHக்கு நம்ம பேசுறோம். சேப்பாக்கல் அப்படிங்கிறப்ப இந்த சைடு ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, அஸ்வின், சகல் அப்படிங்கிறது. 2 பேருமே வந்து பயங்கரமான ஆட்கள். நம்ம உங்களை பத்தி எதுவுமே வந்து பேச வேணாம், எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிருவாங்க. ஆனா இந்த சைடு SRH அந்த இடத்துல வந்து வீக்கா வந்து தெரியுறாங்களோ? அதுவும் ரொம்ப வீக்கா தெரியுறாங்க. அவங்க வந்து இந்த வியாஸ்காந்த், விஜயகாந்த் விளையாட வச்சு அவங்க வந்து என்ன, அதாவது நல்ல போலர் தான், நான் வந்து மோசமான போலர்னு சொல்ல வரல. பட் மயாங்க் மார்க்கண்டே என்ன மோசமா பண்ணாரு?
ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடி வாங்கினாரு. பட் எல்லா லெக் ஸ்பின்னர்ஸும் தானே இந்த சீசன் அடி வாங்கியிருக்காங்க. செஹல் அடி வாங்கலையா இந்த சீசன்? சோ எல்லாரும் லெக் ஸ்பின்னர்ஸ்ன்றது கஷ்டம். ரன்ஸுக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சில மேட்சஸ் ரன்ஸுக்கு போவாங்க, ஆனா விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. அததான் மார்க்கண்டே பண்ணாரு. சோ அவங்க வியாஸ்காந்துக்கு பதிலாக மார்க்கண்டேய விளையாட வச்சா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஓபன் ஆகும். அந்த இடத்துல ஒரு கிளென் பிலிப்ஸ் சரி உங்களுக்கு வந்து எடுத்த உடனே அவரை வந்து இதுல பிளே ஆஃப்ல ஒரு குவாலிஃபயர் டூல ஆட வைக்க வேண்டான்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அப்ப திரும்ப மார்க்ரம் கிட்ட போகலாம். ஏன்னா மார்க்ரம் பிக் மேட்ச் பிளேயர், சவுத் ஆப்பிரிக்காவுக்காக அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த கேப்டன், இதே பிரான்சைஸோட SA-20 2 தடவை ஜெயிச்சு கொடுத்த கேப்டன். லக்கி சாம் அவங்களுக்கு இந்த பிரான்சைஸுக்கு. லக்கின்னு இல்ல, நல்ல பிளேயருங்க. உங்களுக்கு வந்து 2-3 ஓவர் ஆஃப் ஸ்பின் கொடுத்துருவாரு. அண்ட் பேட்டிங்ல 2 டைப்பா ஆடக்கூடிய பிளேயர் அவரு. கிளென் பிலிப்ஸ் கூட அடிச்சு ஆடுற பிளேயர். மார்க்ரம்க்கு 2 கேமும் இருக்கு. கேம் இப்ப டப்புனு விக்கெட் போச்சுன்னா ஓகே கொஞ்சம் தேய்ச்சி விளையாடும்னா அவர்கிட்ட அந்த கேம் இருக்கு. சிஎஸ்கேக்கு எதிராக சீசன் பண்ணாரு, ஒரு 50 அடிச்சாரு. விக்கெட் போகுதுன்னா சரி ஓகே இப்ப கிரைண்ட் பண்ணணுமா, நான் அதையும் பண்ண ரெடின்னு ஆடக்கூடிய ஒரு அடாப்டபிள் பிளேயர், ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டர். பிலிப்ஸும் நல்ல பிக் தான். இவங்க 2 பேர்ல யாரை எடுத்தாலும் ஐ திங்க் பெட்டரா இருக்கும். அண்ட் மார்க்கண்டேய விளையாட வைக்கணும். ஸோ என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பிக் என்ன? பேட் கமின்ஸா, சஞ்சு சாம்சனா? எந்த டீம் போக போறாங்க? கஷ்டமான சாய்ஸ் கொடுத்துட்டீங்க எனக்கு, ரொம்ப கஷ்டமான சாய்ஸ். ஏன்னா இப்ப இன்ஃபார்ம் நான் போறதுன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் போவேன். பட் சேப்பாக்ல ரெக்கார்ட் அவ்வளவு நல்லா இல்ல அவங்களுக்கு. வேற சஞ்சு சாம்சன் செமையா லீட் பண்ணிருக்காரு. பட் ஐ ஸ்டில் திங்க் SRH கிராக் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது இந்த மேட்ச். சோ SRH தான் சான்ஸ்ங்கறீங்க. பெருசா வழக்கம் போல பெருசா விளையாடினாங்கன்னா SRH தான். எனக்கு SRH தான் தோணுது, கட் ஃபீல். சரி, இப்போ வந்து வழக்கமான பிளேயர்ஸ் யார் சொல்றீங்க? அபிஷேக் சர்மா ஃபார் SRH. ஃபார் SRH அபிஷேக் சர்மா. RRக்கு நான் வந்து ஒரு சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன். ஸோ 2 பக்கமே பேட்டர்ஸ் தான். ஆமாங்க, எனக்கு வந்து ஒரு 200 மேட்ச் பார்க்கணும். அட்லீஸ்ட் 190ஆவது பார்க்கணும். இந்த சீசன் நம்மள எப்படி பழக்கப்படுத்தி வச்சாங்க. 280 எல்லாம் அடிச்சு இப்ப பார்த்தா 180 வரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. பிரஷர் தான் எல்லாம். ஸோ சேப்பாக்கில் அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் பார்க்கலாம், அவ்வளோ ஹை ஸ்கோரிங் கேமை பார்ப்போமா அப்படின்னு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சன்ரைசர்ஸும் சரி RRம் சரி 2 எக்ஸ்ட்ரீம் அப்ரோச் இருக்கிற டீம்ஸ். ஸோ அது எப்படி எந்த அப்ரோச் வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. Thank you Sriram. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.